உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணேன், அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதா ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதா நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ பலம் வருகிறதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள்னா என்னென்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கி 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இந்த இடத்துலாம் என்றைக்குமே இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் என்ன ஆகும்னா, சுகஸ்தானத்தில் சனி. நாட் ஒன்லி சுகஸ்தானம், இந்த 4ஆம் இடத்துல மற்றவன் வந்தால் அது பேர் சுகஸ்தானம், சனி வந்தால் அது சுகஸ்தானம் கிடையாது. ஏன்னா பிடி மாஸ்டரை போய் வச்சுக்கிட்டு எப்படி சுகமாக இருக்க முடியும்? 4ஆம் இடத்துல சனி வரும்பொழுது நீங்கள் மிகப்பெரிய டீம் லீடர் பதவிக்கு போகிறீங்க சார். ஒரே பிஸியாக இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பிஸியாக இருக்க போகிறீங்க. ஸோ அப்போது உடலையும் மனதையும் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், நிதானத்தை கைக்கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயமே அதான். நிறைய பேர் இருந்தா அந்த நிதானத்தை கை கொள்ளாத இருக்கப்போ அந்த கண்டகச்சனி அஷ்டம சனிலாம் ஏன் பிரச்சனை வருதுன்னா, நமக்கு பொறுமை இல்லைங்கிறதுனால தான் பிரச்சனை வருது. அந்த பொறுமையை யார் தரார்? இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உங்களை ஒரு தகுதிப்பாடு பண்ணுறாரு. நான் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் மார்னிங் மீட்டிங் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 8 டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கொள்ளளவு, நம்மளுடைய அறிவின் கொள்ளளவை அதிகப்படுத்துகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். சத்துருக்களிடமிருந்து விடுதலை. என்றைக்குமே நான் ஒன்று சொல்வேன் பிருந்தா, என்னோடய ஃபேவரட் டைலாக் தான், என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. அந்த மாதிரி நீங்கள் எதிரின்னு நினைக்கிற அளவுக்கு அவன் ஒருத்தான்னு செக் பண்ணிக்கோங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது தேவையில்லாமல் நிறைய பேர் வர்றோம் போனோம்லாம் எதிரியாக நினச்சிக்கிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த உலகத்தில் யாருக்கும் எதிரியும் கிடையாது. அவனுக்கு 1008 வேலை. 4, 5, 6 பார்க்கிறார். இந்த தெளிவு உங்களுக்கு ஏற்படும். யாருக்கா இந்த சேசிங் பண்ணுறது, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறது, அவர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன், அதெல்லாம் வேணாம் சார், டைம் வேஸ்ட்டு. அடுத்தாக குரு பகவான் சனி பகவான் என்ன பண்ணுறார், மிகப்பெரிய ஆஃபர் தரப்போகிறார் தனுசுக்கு. 10 பார்க்குறார். 10ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு கொண்டால், 10ஐ பார்த்தால், 10 குடையவனோடு சேர்ந்திருந்தால் உலகப்புகழ் பெறுகிறது. உலகப்புகழ். தனுசு ராசிக்காரர்கள் உலகப்புகழ், வேர்ல்டு பூரா பாப்புலர். அதை நான் ஃபேமஸ் சார், நான் வேர்ல்டு ஃபேமஸ்ரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உலக புகழ் பெறுறீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். உடம்பை பார்க்குறார் சனி பகவான். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேனா, இந்த மாதிரி உடம்பு ரொம்ப தெம்பாக போகுது. ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு. சனி மட்டுமே இவ்வளோ நல்லது பண்ணுறார். அப்போ குரு என்ன பண்ணுவார்? குரு அவர் மறைய போகிறார். ஏன்னா அஷ்டம குருவாக மறைகிறார். இது ஒரு ப்ராப்ளம் தான். காரணம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது உடல் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு ரொம்ப தேவை. உடலை கெடுத்துக்கிற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வேலை செய்கிற பேர் வழி, தூங்காமல் வேலை செய்கிற பேர் வழி. நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. இந்த 1 வருஷம் உங்கள் உடம்புக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஆகும். 8ஆம் இடத்து குருவை தான் நம்ம அஷ்டம குருன்னு சொல்கிறோம். அஷ்டம குரு கஷ்டங்களை மட்டும்தான் தரும். அதில் வேறு மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு தங்கத்தை ப்ளட்ஜ் பண்ணாதீங்க. தங்கத்தை ப்ளட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காசு திரும்பாது. அந்த பணத்தை நகையே எடுக்க முடியாது. அதை பண்ணாதீங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல வரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். யாராவது கொஞ்சம் தீர்த்தவாரி அப்படின்னா தயவுசெய்து இந்த பழக்கம் இருந்தால் கீழே போட்டுருங்க, தொடாதீங்க. நீங்கள் இந்த தப்பு பண்ணிங்கன்னா நான் மட்டும்தான் ஒவ்வொரு சேனலாக ஓடி போய் தீய பழக்கங்கள் பழகாதீங்க, இளைஞர்கள் விட்டுறணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல் தி சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங், உலகம் அழிய போகிற சொல்லிட்டு இருக்கும்போது நான் உங்களை வாழ்வதற்கு வழிகளை சொல்லுகிறேன். தயவுசெய்து இந்த பழக்கத்தை கீழே போட்டுருங்க. ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது கல்லீரலின் கடவுளவர்
வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலையை காட்டுவார். முன்னேற்றத்தை தடை பண்ணுறதே இந்த தீய பழக்கங்கள் தான். அது இருந்தால் கீழே போட்டுருங்க, பண்ணாதீங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். மறையும் பொழுது உங்களுக்கு லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாக்குவார். 8இல் இருக்கின்ற குரு பகவான் 5ஐ பார்க்கிறார், உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஐ பார்க்கிறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்குறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசி தனம் கரெக்டாக இருக்குல்ல. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு தனம் வரப்போகிறது, பணம் கொட்டப் போகிறது. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உயர்கல்வி, உயர் பதவி, வீடு மாடு மனை போன்றவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் தரார். தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடத்தை விட சிறப்பான வருடம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், குரு மறையும் போது கிட்னி, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெருங்குடல், இண்டஸ்டைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். வயிற்றை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இவர்கள் எந்த மாதிரியான இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது ஆலங்குடி போயிடணும். அங்கே போயிட்டு ஆபத் சகாயேஸ்வரரை பார்த்து 21 நெய் விளக்கு ஏற்றி வைத்து இந்த சுவாமி வழிபட்டு வரணும். இங்கே பாடியில் சென்னையில் இருக்கிறவங்க பாடியில் இருக்கக்கூடிய திருவலியதாயம் இங்கே இருக்கிற குரு கோயிலை பார்க்கலாம். குருவடி சரணம், திருவடி சரணம், குரு பிடிக்கணும். ராகவேந்திரர் மாதிரி, ரமணர் மாதிரி, பெரிய பெரிய மகரிஷிகளுடைய அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது, அவங்க மோதிரம் போட்டுக்கிறது, அவங்க காப்பு போட்டுக்கிறது, அந்த மாதிரி குரு சார்ந்த சித்தர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணாலும் சரி, பத்திரமா குரு கூடவே தேவல் பண்ணால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 90 மார்க் தரலாம். நல்லா இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக, ட்ரிபிளாக, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புனா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4இல் இருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது
மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னுடைய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் பராபவ தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பிறக்கக்கூடிய வருஷம் பராபவ வருடம். இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா, பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு வருடம் பிறக்கிற போது குரு பகவானுடைய பார்வை இருக்கு. ஒன்று, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்க்குறாரு, அதுவே ஒரு பெரிய நன்மை. இரண்டாவது, குரு பகவானுக்கு இயற்கை சுபர்னு பேர். அவர் உங்களை பார்க்குறாரு அப்படின்னாலே வாழ்க்கையில் நன்மை நடக்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே லக்னத்தில் குரு இருந்தால் இவர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிடுறோம். எந்த ஒரு சமயத்திலும் தெய்வம் துணையாக நின்று இவங்களை காப்பாற்றும்னு சொல்கிறோம். அப்படி தெய்வத்தின் துணை உங்களுக்கு கிடைக்கும். குரு இப்போ உங்களை பார்க்குறாரு, தெய்வத்தின் துணை கிடைக்கும். இதில் என்ன ஆகுதுன்னா, சில பேருக்கு பிள்ளைகள் சரியாக என்னை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளுடைய ஒரு அரவணைப்பு இந்த ஆண்டு கிடைக்கும். கல்யாணமே கூடி வரலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு குரு பகவான் 7ல் இருந்து உங்களை பார்க்கிறாருங்கிற போது கல்யாணம் கூடி வந்துடுதுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பிஸ்னஸில் நல்ல பார்ட்னர் அமைவாங்க. இப்போ அந்த யோகமெல்லாம் இப்போ உண்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் பரிவர்த்தனை. ஆண்டு பிறக்கிற போதே பரிவர்த்தனை. பலருக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம். இதயம் மாறி புக்கு எய்தனராக பாருங்க, அப்படி பலருக்கு காதல் கல்யாணம் அதுவும் கூடி வரக்கூடிய யோகம் இருக்கு. சில பேருக்கு வெளிநாடு சென்று வாழ்க்கை நடத்தக்கூடிய யோகம், லக்னாதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் நடக்கக்கூடிய பரிவர்த்தனையில் வெளிநாடு சென்று வாழக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்பட போகுதுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்தாருங்க, செவ்வாயோடு சேர்ந்தாருங்க. அங்கதாங்க ஒரு குழப்பம் உட்காருது. 4ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய சேர்க்கை முடியும் போது பெத்த தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கிறேங்க. தாய்க்கு சில கண்டங்கள், சில கவலைகள், அவர்களால் மருத்துவ செலவுகள், உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாங்க. ஆனால் ரொம்ப பயந்துக்கிட வேணாங்க. ஏன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தின் மீது பதிகிற போது உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துருங்க. தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் பாஸ்கரம், ஆரோக்கியம் பாஸ்கரம், அதுதான் உடல் நலம் நன்றாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த உடல் நலத்திற்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி, உங்கள் ராசியாதிபதி. அவருடைய பார்வை 4ஆம் இடத்தில் கிடைச்ச பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுகவீனங்கள், பிரச்சனைகள் குறையும். நல்ல தெய்வ அருள் கிடைக்கும். எந்த உடல்நல குறை இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. பல தனுசு ராசிக்காரங்க வீட்டில் இப்போ வாஸ்து கோளாறு இருக்கும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அவர்களெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வெண்கடுகு இருக்கு பாருங்க, நாட்டு மருந்து கடையில் வெண்கடுகு கிடைக்கும். இவர்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை மாலை நேரமும் சனிக்கிழமை மாலை நேரமும் வீட்டில் வெண்கடுகு தூபம் போடணும். வீடு முழுக்க அந்த தூபத்தை காட்டணும். அப்படி தூபம் போட்டுக்கிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு சம்பந்தமான வாஸ்து கோளாறுகள் விலகும், தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும், குடும்ப உறவுகளில் சுபகாரியங்கள் கூடி வரும். வீட்டில் நல்ல காரியம் கூடி வரணுங்க. எங்கள் வீட்டில் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், சுப செய்திகள் கூடி வந்துடும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருப்பதும், புதன் குரு பரிவர்த்தனை அடைவதும், வெளிநாடு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருங்க.
எந்த டேக்ஸ் பிரச்சனை உங்களை வருத்திக்கிட்டு இருக்கோ அந்த டேக்ஸ் குறையுங்க. அப்படி அமைப்பு நல்லா இருக்குங்க. மாடி மீது மாடி வீடு கட்டக்கூடிய யோகம், சாதா லெவலில் இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு கூரை வீடு கட்டக்கூடிய யோகம், சிலருக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம், பண்ணை வீடுகள் வாங்கக்கூடிய யோகம், அப்படி யோகம் பெருகுதுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை வருதுங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் ஒருத்தி குடியிருக்கா, அந்த அம்மன் அலங்காரம் இல்லாத அம்மனாக இருப்பா. அவளை பார்த்து அவளை வழிபாடு செய்வது, அவளுக்கு அபிஷேகம் செய்வது தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்துருங்க. நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகா வந்துருச்சு, காதல் வந்துருச்சுன்னு பாட போறீங்க. காதல் விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில், அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கிடுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக சிலருக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கத்தாங்க செய்யுது. ஆனாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைஞ்சு நல்ல பதவி, நல்ல புகழ், படிப்பில் நல்ல பட்டம் பெறக்கூடிய யோகம் அப்படியே மிகச்சிறப்பாக அமைய போதுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான பொழுதுபோக்குகள் நிறைந்த ஆண்டாக இருக்குங்க. நல்ல புத்திரபாக்கியம் அமையுங்க. இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா? நாமக்கல் ஆஞ்சநேயர். நாமக்கல் ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்வது பெரிய பெரிய வளர்ச்சிகளை கொண்டு வந்து கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகில் எங்கேயாவது கருமாரியம்மன் கோயில் இருந்துச்சுன்னா கருமாரிக்கு 12 லிட்டர் பாலால் அபிஷேகம் பண்ணணும். கருமாரிக்கு வெள்ளிக்கிழமையில் 12 லிட்டர் பால் எடுத்து அபிஷேகம் பண்ணணும். 108 லட்டுகள் அவளுக்கு நைவேத்தியம் செய்து அந்த 108 லட்டுகளை விநியோகம் செய்கிற போது உங்கள் குடும்பத்தில் சுப செய்தி கூடி வரும், உடல் நலம் சீராகும், பிஸ்னஸில் வெல்வீர்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன
சுகினோ பவந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசிகளில் தனுசும் ஒன்று. எப்படிம்மா சொல்கிறீங்க? ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும். ஆமாம்மா, அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக மாறினதுலேருந்தே நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஜோதிடம் பார்க்க வரும்போதே சொல்கிறது உண்டு, அம்மா நான் ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுமா, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நான் இன்னமும் கரெக்டாக வைத்தியம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உணவு முறை பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டிலே தான் இருக்கேன். இல்லை, நடுவில் கொஞ்சம் கட்டுப்பாடும் மாறிடுச்சு, வைத்தியமும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் செஞ்சேன். அதனால் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போனேன், 4 நாள் அட்மிட் ஆனேன், வைத்தியம் பண்ணி மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்க்குறது உண்டு. அதே மாதிரி பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் பாட்டு சிவனேன்னு போவேன், என் வேலையை செய்வேன், வருவேன். அதுக்கும் மேலே யாரெல்லாம் ஹெல்ப்புன்னு கேட்டாலும் நான் எந்தவித சூக்ஷமும் இல்லாமல் தெளிவாக எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணுவேன். அப்படிப்பட்டவங்க தான் தனுசு. தன்னோட புத்திசாலித்தனம் தனக்கு மட்டும் பயன்படக்கூடாது, தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயன்படணும். ஹெல்ப்புன்னு யாராவது ஒருத்தவங்க கேட்டுற மாட்டாங்களா அப்படின்னு இவங்களே தோணுவாங்க. கேட்டுச்சு, அதாவது இவங்களுக்கே தோணும், கேட்டுச்சுன்னா உளுந்தடிச்சிட்டு A to Z சொல்லி கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தனுசு. அப்படின்னா உபயராசி மற்றவங்களுக்கு ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கணும், நல்ல ஆசான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்கள் என்கிட்ட வித்தை கற்றுக்கணவங்களே முதுகில் குத்துறாங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். அப்படின்னா இதெல்லாம் சனி அர்த்தாஷ்டம சனி ஆனதுலேருந்தே இதெல்லாம் நிறைய ஜோதிடம் பார்க்க வரவங்க சொல்கிறது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, ஃபேமிலியில் குட்டி குட்டி பிரச்சனை, கையில் காசு இருப்பு ஏதோ கொஞ்சம் வச்சுருந்தம்மா, அது சம்மந்தமே இல்லாமல் கடன் கேட்டாங்க, கொடுத்தேன், திரும்பி வரவே இல்லைம்மா, நானும் போய் கேட்டு செருப்பு தேஞ்சது தான் மிச்சம் இப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அக்கம் பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து வீடு யாருக்கும் எங்களை பார்த்தா என்னவோ தெரிலம்மா, பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. எலும்பு சார்ந்த பிரச்சனை புதுசாக வந்துருச்சுமா, வீட்டில் வேலை செய்கிறம்மா வீடை முழுகுச்சு, காஞ்சிடுச்சுமா, நடந்தால் அப்படியே சர்றன் வழுக்கி விட்டுருச்சு, அதனால எலும்பு பிரச்சனை வந்துருச்சு இப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆக அர்த்தாஷ்டம சரியாக ஆரம்பித்து சில காலகட்டங்களே தனுசு ராசி அன்பர்களை நல்ல வருத்தெடுத்தால் சனி பகவான். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ சந்தோஷம்னு சொல்கிறீங்களே எப்படிம்மா அப்படின்னா, 6ஆம் மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறாருமா. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அவர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. ஆக உங்களை வறுத்தெடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்த சனி பகவானால் எதுவுமே பண்ண முடியாது. கையை காலெல்லாம் க்ளீனாக கட்டி போட்ட மாதிரி குருனோட பார்வை எந்த வித கெடுபலன்களும் சனி பகவானால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இதுதான் ஒரு பெருத்த சந்தோஷம், பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆக இது ப்ளஸ் இல்லையா. அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம், தைரியஸ்தானத்தில் ராகு. என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குது. நான் தீவிரமாக முயற்சி பண்ணுறேன், வெளிநாடு போகணுன்னு. வெளிநாடு போயிட்டேன். தம்பி தங்கச்சியை வெளிநாடு அனுப்பலாம், படிக்க அனுப்பலாம், இல்லை வேலைக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ண அனுப்பிச்சிட்டேன். அதுக்காக செலவு பண்ண எல்லாம் ரைட்டு. ஆனால் எனக்கு ஒரு ஸ்தாபனம் இருக்குது, என் தம்பி தான் என்னோடய மூத்த பையன் மாதிரி, அவனை நம்பி அந்த ஸ்தாபனத்தையே நான் ஒப்படைச்சிருக்கேன். அப்படின்னா 6ஆம் மாதம் வரைக்கும் பிரச்சனை பெருசாக இல்லைம்மா. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேலே இல்லை, குரு சண்டால யோகம் இல்லை. அந்த மாதிரி உங்கள் தம்பி தங்கச்சியை நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொறுப்பை நீங்கள் ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தலையீடும் அந்த பொறுப்பில் இருக்கணும், அந்த பிஸ்னஸில் இருக்கணும். இல்லைனா என்ன ஆகும்? இல்லைனா அவங்களுக்கே சரியாக வியாபாரம் பண்ண தெரியாமல் அந்த தொழிலில் ஒரு முடக்கத்தை ஏற்படுத்த வழியும் வாய்ப்பும் உண்டு. இல்லைன்னா நல்ல வியாபாரம் பண்ணி பணம் யாரை விட்டுச்சு இல்லைங்களா? பணம்னா பணமும் திறக்கும் இல்லைங்களா? ஆக அந்த பணத்து மேலே இருக்க ஆசையினால் நம்மளை சீட் பண்ணுறதுக்கான வழியும் வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள். நம்மளோட தலையீடு இருக்குது, நம்மளோட பார்வை இருக்குது, நம்ம கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுட்ருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைம்மா. ஆக அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 12ஆம் மாதம் வரைக்குமே வெளிநாடு போகணுன்னு நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். இதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம், சரிங்களா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன டூர் வெளிநாடு போகிறது, கோயில் வெளிநாடு போகிறது எல்லாமே இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் கேது. நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். அப்பாவுக்கு ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது தேவை. நிறைய தனுசு ராசி அன்பர்களோட அப்பா வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். அப்பானோட ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிரிவினை அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு 6ஆம் மாதம் வரைக்கும் குரு கலத்திர குருவாக இருக்கார். உங்கள் ராசி அதிபன் கலத்திர ஸ்தானத்தில். அப்போ ரொம்ப இளம் வயசு தனுசா, திருமணத்துக்காக வரம் தேடி இருக்கீங்களா? நல்லா பார்த்திங்கன்னா குணவதியான குணவாளனான ஒரு மணமகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன்னா கலத்திர குரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திருமண பிராப்தம் அப்படின்றத கூடி கொடுத்துருவார்.
செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் 2வது திருமணத்துக்கு இளைய கலத்துறதுக்கு பார்த்துட்ருக்கோம். நல்ல அந்த ஒய்ஃப் கிட்ட நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க, எதுலையும் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. குரு அந்த விஷயத்தையும் செஞ்சுடுவார், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், ரிலேஷன்ஷிப்பில் போகணுன்றவங்க, லவ், அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரு தடுக்க மாட்டார், அதெல்லாம் தொடரும், எந்த வித டவுட்டும் இல்லை. இப்போ நாங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் பெருசாக எங்களுக்குள்ள ஒரு புரிதல் அப்படின்றது இல்லை. அப்படின்னாலும் இந்த காலகட்டம் வந்து புரிதல் அப்படின்றது இருக்கும், அன்பு அப்படின்றது மேலோங்கும். ஏறக்குறைய டிவோர்ஸ் மாதிரி தான், ஒரே வீட்டில் தான் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா குழந்தைங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதா, நம்ம குடும்ப கௌரவத்துக்காக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழக்கூடாதா அப்படின்னு நம்மளை இணைச்சி வைக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. இதெல்லாம் களத்திர குரு செய்வார். நம்ம தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா ஒரு பார்ட்னர், ஒரு இன்வெஸ்டர் நம்மளுக்கு கிடைப்பாங்க. இதெல்லாம் 6ஆம் மாதம் வரைக்கும் குரு செய்வார். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். உச்சம் பெற்று அமர்ந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது, ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை பராமரிக்கிறதுல கவனம் அப்படின்றது வேணும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இவ்வளோ இல்லை, இவ்வளோன்ட்டு கவனம் இருந்தால் மட்டும் போதுமானது. சரிம்மா, வழிபாடு அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா, அந்த மாதிரி என்ன வழிபாடு எங்களுக்கு சொல்லுவீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கேற்றி வெள்ளை மூக்கடலையோ கருப்பு மூக்கடலையோ எதுவாக இருந்தாலும் ஊற வச்சு மஞ்சள் கலர் நூலில் மாலையாக கோத்து அவருக்கு வந்து வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு, அது மட்டும் போதுமானது. வேறு பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா சனி நல்லிஃபை ஆகிட்டான், சனி வந்து ஆல்மோஸ்ட் அமைதி ஆகிட்டான், சனி கெடுக்க போகிறதில்ல. அதுவே ஒரு பெருத்த ரிலீஃப். தலைமையில் 4 பாறாங்கல் இருந்துச்சுப்பா, 4 பாறாங்களையும் தூக்கி போட்டு தலைமையில் ஒரு பஞ்சு மூட்டை வச்சுருக்க மாதிரி தான் அஷ்டமத்து குரு. உஷாராக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி இல்லைம்மா, சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா சிவனை வழிபாடு பண்ணுங்கள். எல்லா கோள்களும் ஈசனுடைய காலடியில் அப்படின்லாம். சரி, இது ஒன்று வழிபாடு பண்ணுங்கள், நிறைய நல்லது நடக்கும். சரிம்மா, எங்களுக்கு மதிப்பீடு அப்படின்னு எவ்வளோம்மா கொடுப்பீங்க அப்படின்னா 75% கொடுக்கலாமா. மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும், யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை, நிறைய சாமியாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசை மாதிரி அம்பிகை மாதிரி போஸ்ட் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புது முகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம், புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும், புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ, இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா. அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றதுக்கும், உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றதுக்கும், இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடிகிறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை, அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம், இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வயது வந்து ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல,
இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானம்மா செய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? தனுசு ராசி என்பர்களுக்கு பராபவ வருடம் ஒரு நல்ல ஒரு நேர்மைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நேர்மைக்கு சவால் விடக்கூடிய ஒரு சில சம்பவங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஒரு 3 மாதங்களுக்கு, 3ல இருந்து 4 மாதங்களுக்கு. ஏன்னா வைகாசி மாதம் செல்லக்கூடிய பயிற்சியாகக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து உங்களுக்கு ஐப்பசி மாதம் தான் அவர் அதிசாரம் அடைகிறார். அதனால அந்த ஒரு 4 மாதங்களுக்கு அந்த நேர்மைக்கு சவால் விடக்கூடிய ஒரு அளவிற்கு சில தேவையில்லாத ஒரு செயல்கள்லாம் நடக்கும். அதுல ரொம்ப பொறுமையா இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய கால சூழ்நிலையை ஏற்று நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய பொருளாதார சூழல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி நீங்க பணம் கொடுக்க கூடாது. பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும். இது டெம்பரவரி தான். இப்ப ஏற்கனவே நாங்க பணம் கொடுத்துருக்குறோம், அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல ஏமாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த நேரத்துல இந்த வருடம் ஆரம்பிச்சு அந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் அது கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஏமாற்றங்களை நீங்க தவிர்க்க முடியும். இந்த கால சூழ்நிலைகள் இந்த இடத்துல உங்களுடைய ஜாதகப்படியும் செயல்படும். இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது கெடுதலான தசாபுத்தி இருக்கு, ஏமாறக்கூடிய ஒரு தசாபுத்தியா இருக்கு அப்படின்னா உங்களை அறியாமலேயே நீங்க போய் யாருக்காவது கடன் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இல்ல ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இதெல்லாம் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது பண இழப்புகளை அதிகமாக சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனாலதான் அந்த நேர்மைக்கு சவால் வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் நேர்மையா இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப துணிச்சலோட இருப்பாங்க. அந்த நேர்மையிலையும் சில சதிகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த சதிகளுக்கு உட்பட்டு நீங்க செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை அனுசரிச்சு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீடெல்லாம் ரொம்ப நீங்க பராமரிக்கக்கூடிய ஒரு டைம். அந்த வீட்டினுடைய சூழ்நிலைகளே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு யாரோ ஏதோ ஒரு செய்வினையோ ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரியாக? நிறைய தெய்வ பிரார்த்தனைகளை பண்றதன் மூலமாக, நிறைய தெய்வத்தினுடைய பாடல்களை கேட்கறதன் மூலமாக, ஒரு ஸ்லோகங்களை அங்க வீட்டுல நீங்க ஒலிக்க விடுறதன் மூலமாக அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் அப்படின்றது குறைவாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு உடல் பலவீனங்களும், நீங்க வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த சனி பகவான் விட மாட்டார். படுத்து தூங்கு, நல்ல ரெஸ்டடு, உனக்கு இல்லாத டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு யாரோ உங்களுக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டு நீ ஓய்வெடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு யாரோ உங்களை உந்துதல் பண்றது மாதிரியே இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சனி பகவான் தான். அதனால அந்த ஓய்வு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அப்படியே கைவிட்டுக்கோங்க. ஏன்னா ஓய்வுன்றது கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போ நீங்க உழைக்க வேண்டிய நேரம். ஏன்னா நிறைய இழந்திருக்கிறீங்க. அந்த இழப்புகளை உங்களால ஈடுகட்டணும் அப்படின்னா நீங்க 2 மடங்காக வேலை செஞ்சாதான் அந்த இழப்புகளை நீங்க ஈடுகட்ட முடியும். அதனால ஓய்வுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையான நேரத்துல ஓய்வெடுங்க. அந்த வேலை அலுவலகத்துல நிறைய லீவு போடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணனா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்னதா நீங்க ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள்ல சில சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால இடைவிடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான இழப்புகள்லாம் இருக்காது. நீங்களா வேலைக்கு போகாம இருந்தாதான் மட்டும்தான் வேலை இழப்புகள் இருக்கும். அடிக்கடி லீவ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களைய சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. நீங்க இந்த அலுவலகத்துக்கு உழைத்த சேவை செய்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உங்களை மன மகிழ்ச்சியோட வெளியில பத்துவாங்களே ஒழிய, நீங்களா வேலைக்கு போகாம இருந்தாதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். நீங்க கண்டினியூஸா வேலைக்கு போக போக எந்த விதமான பாதிப்புகளும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடையாது. இந்த தனுசு ராசி என்பர்கள் காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வருடம் ஆரம்பிக்கும் போதே காதல் போன்ற விஷயத்துல ஒரு பெரிய வாரே நடக்கும். எப்படி நம்மளுக்கு கடந்த ஒரு 3 மாதங்களாக, ஒரு 1.5-2 மாதங்களாக ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு போர்ன்ற மாதிரியாக நடந்துட்டு இருக்குதோ, அந்த மாதிரியாக சில இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் பெரிய வாரே நடக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. யார் என்ன பேசுவாங்க அப்படின்னு கொக்கி போட்டு இழுக்கிற கதையா தான் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த தனுசு ராசி என்பர்கள் உறவுகள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நம்ம உறவு தானே, நம்ம என்ன வேணாலும் சொன்னாலும் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த உறவுகள் மீது ரொம்ப மரியாதை இருக்கும்போது அந்த உறவுகள்னாலேயே சில ஏமாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனியாக இருக்கும்போது உறவுகளே உங்களை மிக பெரிய அளவுக்கு சில ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. யாரையும் நம்பி நீங்க செயல்படக்கூடாது. அதுதான் ஒரே ஒரு வார்த்தை. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு வருடம் பராபவ வருடம், ஒரு முக்கியமான வருடம். இந்த இடத்துல நீங்க சாதிக்கவும் முடியும், அதே மாதிரி ஒரு வீழ்ச்சியையும் உங்களாலேயே நீங்க ஏற்படுத்திக்க முடியும். அதனால அந்த சாதனை முக்கியமா வீழ்ச்சி முக்கியமான்றத நீங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த பராபவ வருடம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.